ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்பிரசாத். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு இயக்குனருடைய ஒரு தயாரிப்பாளருடைய ஒரு விடாமுயற்சியால் வந்த படம் தான் இந்த விடாமுயற்சி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஏகே அவரை பற்றி தான் சொல்லி ஆகணும். என்ன தான் நம்ம மனசுலேருந்து டக்குன்னு தலைன்னு வந்தாலும் அவர் சொல்லிட்டாரு ஏகேன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையாலுமே நமக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஏகே அப்படின்னு சொல்கிறதுலேருந்து தவறக்கூடாது. மனசுக்குள்ளே நம்ம தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது வேணாம், அவருக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அதை நம்ம சொல்லக்கூடாது. அதேமாரி பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பற்றின ஒரு ஒரு ஒன்லைன் கதைக்கரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி கரம் சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் பார்த்திங்கன்னா, அந்த கணவனுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மனைவிக்கு எப்படி வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மனைவிக்கு வந்து கணவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அவர் வந்து வேலை பிஸியில் இருக்கார், எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ அதுக்காக வேலை பிஸியில் உள்ள எல்லாருடைய மனைவிகளும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறாங்களா, கணவன் மேலே வந்து ஒரு பற்று பாசம் இல்லாமல் இருந்துடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஏன் நடந்ததுன்னா, அது வந்து எல்லாமே இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ரீசன் சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் வந்து மேஜிக் தான். அது வந்து யார் நம்மளை இந்த உலகத்தை உருவாக்குனா அவங்களுடைய மேஜிக் தான். ஸோ ஒரு வகையில் ஹீரோயினுக்கு ஒரு அந்த வாழ்க்கை மேலே ஒரு பிடித்தம் இல்லாமல் போகுது. அப்படி போகும்போது அவள் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நான் வந்து இந்தமாரி வேறு ஒரு அஃபேரில் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நான் உன்னை கொண்டு போய் நீ வந்து அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற டிவைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னும்போது ஓகே நான் உன்னை கொண்டு போய் லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை விடுறேன்னு சொல்கிறாரு. அதையும் அவங்க வந்து ஹீரோயின் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவரை மதிக்கிறாங்க. அதுதான் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மதித்து ஏற்றுக்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. போகும்போது அதாவது அந்த ஹீரோயினையான த்ரீஷாவை அவர் சார் வந்து ஏகே சார் கொண்டு போய் விடும்போது, அதாவது வீட்டுக்கு ஃப்ளைட் ஏற்றுறதுக்காக அந்த அஜர்பைஜான்லேருந்து அவங்க வந்து சில கிலோமீட்டர் வந்து கடந்து போகணும். அதுக்கு காரில் போகிறாங்க. அப்போ நடக்கக்கூடிய திடுக்கிடும் திருப்பங்கள் தான் இந்த விடாமுயற்சி. அந்த திருப்பங்கள்லேருந்து அந்த சிக்கல்கள் சிலது வருது. அந்த சிக்கல்கள்லேருந்து இந்த தம்பதி மீண்டுச்சா, திரும்ப இந்த தம்பதி ஒன்று சேர்ந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் விடாமுயற்சியோடைய கதை. இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான கதை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு எல்லா கதையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப வித்தியாசம்னாலும் ஓகே ரக கதை தான் இது. இதை எடுத்த விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே ஒரு டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணிரத்னம் படத்தில் வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா டைலாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஏகே சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸாக வந்து இந்த வேதாளமில் வர்ற மாதிரியோ இல்லை வீரமில் வர்ற மாதிரியோ மாஸாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் மாஸ் சீன்ஸே கிடையாது. அவரை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வயதான ஒரு மனிதர் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குன்னு வைங்களேன். ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா வயசானவங்கன்னா அதுலேயே மாஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. டக்குன்னு வந்து உடனே இப்போ நம்ம ஹீரோஸில் டாப் ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எங்கே வராங்க, அது வந்து நமக்கு எடுக்குது, நமக்கு கரெக்டாக ஸ்வீட் ஆகுது. ஆனால் வந்து அவங்க வந்து ஹாலிவுட்டில் வந்து என்ன வயசோ அதுலேயே வந்து அவங்க பயங்கர மாஸாக கதை கொடுத்து பயங்கரமாக மாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்தமாரி படங்கள் வந்து முயற்சி பண்ணுறது வந்து ஒரு புது முயற்சி தான். விடாமுயற்சின்னு சொல்கிறத விட இது ஒரு புது முயற்சின்னே நம்ம சொல்லலாம். இது ஒரு ரகமான படம் தான். என்ன படத்தில் ஒரு சிக்கல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்ஜுன் சாரை காட்டுறாங்க. அர்ஜுன் சாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லனிசம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் சார் வந்து ஒரு மைல்டாக காமிக்கிறாரே தவிர ஒரு மற்ற படங்களில் இருந்த மாதிரி இல்லை. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற அந்த ரெஜினா நடிச்சிருக்காங்க, அவங்க அவங்களோட கேரக்டராக வந்து அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதான் அந்த வழக்கமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் சினிமா அது இதில் இல்லை. இன்னொன்று, கிளைமேக்ஸ் பார்ட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்லோவாக போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஆனாலும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுக்கத்தக்கக்கூடிய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
அதாவது ஒட்டுமொத்த ரசிகர்களால் வெறுக்கவே முடியாது. ஓகே ரகமான படம். இன்னும் சில திருத்தங்கள் இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இப்போ வந்த ஏகே சார் இவ்வளோ நாள் கழிச்சு வந்தார். என்னடா படம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஓகே ரக படம் தான். அப்புறம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து மியூசிக் ரொம்ப முக்கியங்க. அதாவது நின்று தாங்கியிருக்காரு. அந்த பாட்டு, அந்த தீம் மியூசிக் வருது பாருங்கள், ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த சாங் வருது பாருங்கள், பயங்கர மாசுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆடியோ ட்ராக் கேட்கும்போது ஓகே, என்னமோ கிட்டாரை வச்சு வாசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு போக போக பார்த்தீங்கன்னா, அப்படியே அதை கேட்க 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 அது ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஒரு ஸ்லோவாக நம்மளை திருப்திப்படுத்திடுது. அப்படி ஒரு அருமையான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மியூசிக்கை நம்ம பாராட்டணும். அடுத்தது ஏகே சாரோட நடிப்பை பாராட்டணும். அடுத்தது இந்த ரெஜினா அவங்களுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரிஷா, அர்ஜுன் இவங்களாம் வந்து ஒரு செட்டிலாக ஒரு ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. மகிழ் திரும்பினே ஓகே ஒரு நியூ ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு என்ன மார்க் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 10க்கு 6 தரலாங்க. ஒரு இதுவே வந்து ஒரு ரசிகனா நீ எவ்வளோ தருவ? அஜித் சாரோட ரசிகனான்னா, அஜித் சாரோட ரசிகனா நான் 6.5 தருவேன். ஆனால் வந்து ஒரு காமன் ஃபேனாக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா 10க்கு 5 தருவது டவுட்டு தான். ஆனால் ஒரு வித்தியாசமான கதை, நான் ஒரு சினிமானா பார்ப்பேன்றவங்க கண்டிப்பாக 6 தரலாம். 60 மார்க் வந்து 100க்கு 60 மார்க்குகளுக்கு ஒரு தகுதியான படம் தான் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதாங்க படம். ஓகேங்களா? ஓகேங்க, இதோட விடைபெறுகிறேன். அடுத்த படத்தோடைய விமர்சனத்தில் பார்ப்போம். பாய்.